வெல்கம் டு அல்மேஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் நக்கட் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான ஜாமான் பார்த்துடலாம். 400 கிராம் கோழிக்கறி, 4 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனு, வினிகர் 1 ஸ்பூனு, மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, சோயா சாஸ் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டை நுணுக்கிக்கலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் இதில் எடுத்து போட்டுடலாம். வினிகர் ஊற்றிக்கலாம். பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா, மிளகாப்பொடி, உப்பு 3 போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா அரைச்சிடலாம். இதே மாதிரி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிறேன்னு, தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து இது வந்து சாப்பாட்டுக்குள்ளே பேப்பரு, கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம இதை ஒத்தாப்பில் நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, சீக்கிரம் அப்புறம் வேகாது. இந்த அளவுக்கு அமுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 1/2 கப் எடுத்துக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து கட் பண்ணதில் வந்து ஒன்றா எடுத்து புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் கம்ஸ் வச்சுருக்கேன். முட்டையில் உப்பு போட்டுக்கலாம். முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ ஒன்றா எடுத்து முட்டையில் முக்கி நம்ம ப்ரெட் தூளில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாத்தையும். நான் மறுபடியும் ஒன்று போட்டு காமிப்பேன் பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம
எல்லாத்தையும் அடுக்கி வச்சு நம்ம தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுக்கிடலாம். தேவையானது மட்டும் இப்போ எடுத்துக்கிருவோம். உங்களுக்கு எப்போ தேவையோ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு நம்ம பொரிச்சுக்கிடலாம் பிள்ளைகளுக்கு. இப்போ நான் கொஞ்சமாக பொரிச்சு காமிக்கிறேன். எண்ணெயெலாம் ரொம்ப குடிக்காது. நம்ம தண்ணியே சேர்க்கலை. நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கொடுங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்துடுறேன். மாஷா அல்லாஹ் நல்ல கலராக இருக்குது பார்க்கும்போதே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.